பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்முடைய செவிகளை நாம் திறந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை பராக்கிரமம் மிகுந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நித்தியத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறவர்படினாலே உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை அது பிரயோஜனப்படுத்த ஏதுவாய் இருக்கும் என்று விசுவாசித்து வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனங்களுக்கும் உங்கள் யாவருக்கும் கூட எனது வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவேளை நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறவர்கள் நேரடியாய் வந்து எங்களோடு கூட தேவ பிரசன்னத்தை எங்களோடு சேர்ந்து துதி பாடலின் நிமித்தமாகவும் ஆராதனைகள் நிமித்தமாகவும் தேவ வார்த்தைகளை கேட்பதின் நிமித்தமாகவும் எங்களோடு இணைந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு தயவாய் அழைப்பு நாங்கள் கொடுக்கிறோம். தாராளமாய் நீங்கள் வந்து எங்களோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். உங்கள் யாவரையும் வருக வருக என்று நான் வரவேற்க கடமையுள்ளவனாய் காணப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிப்போம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக
துதித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் என்று இங்கே வேத வசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான தலைப்பு கடவுளை ஏன் தேட வேண்டும். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கடவுளை ஏன் தேட வேண்டும். கடவுளை தேடுவதினால் நமக்கு என்ன பயன் உண்டு? கடவுளை தேடுவது எதற்காக? என்ன காரியத்துக்காய் நாம் கடவுளை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அநேகரிடத்திலே இன்றைக்கு கேள்விகள் ஏராளமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும்? ஏன் நாம் அவரை புகழ் பாட வேண்டும்? எதற்காக நாம் அவரை அனுதினமும் துதிக்க வேண்டும் என்று நமக்குள்ளாகவே நாம் அநேக நேரங்களிலே கேள்விகளை கேட்டுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே கூட ஒரு கூட்ட ஜனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? வேதவசனம் சொல்லுவதை நீங்கள் கவனமாய் நீங்கள் தியானித்தீர்கள் என்றால், இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை போலவே இன்றைக்கு பிரபஞ்சத்திலே வாழுகிறதான மனிதனிடத்தில் கூட இதே நிலைதான், இதே எண்ணங்கள் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய நிலை என்னவாய் காணப்படுகிறது? அவனுடைய சிந்திக்கிறதான சிந்தனை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? வசனம் சொல்லுகிறபடி தேவனை சேவிப்பது விருதா. தேவனை நான் ஏன் சேவிக்க வேண்டும்? அவரை ஏன் நான் தொழுது கொள்ள வேண்டும்? என்னை அவர் படைத்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் இந்த பூமியிலே என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நான் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காகவும் ஆண்டு அனுபவித்துக் கொள்வதற்காகவும் எனக்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலே நான் ஏன் தேவனை சேவிக்க வேண்டும்? கடவுளை நான் ஏன் துதிப்பாட வேண்டும் என்று இன்றைக்கு அநேகருடைய மனங்களிலே, இருதயங்களிலே இருக்கிறதான வார்த்தையாய் இவ்வார்த்தை காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் தருணம் காணப்படுகிறது. அநேக ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறேன், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறேன் என்று திருச்சபைகளுக்கு கடந்து வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஜீவனுள்ள தெய்வத்தை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஓடோடி வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உயிருள்ள தெய்வத்தை நான் வணங்க வேண்டும், அந்த உயிருள்ள தெய்வத்தின் வழியை நான் தேட வேண்டும், அவர் என்ன போதித்திருக்கிறாரோ அப்போதனைகளை நான் என் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று முற்பட்டு வருகிறவர்கள், அர்ப்பணித்து வருகிறவர்கள் அநேகராய் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திரளான கூட்டங்கள் திருச்சபையை நோக்கி ஓய்வு நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் ஓடுகிறதான அத்தனை ஜன கூட்டத்தின் இருதயத்திலேயும் தேவனைத்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணம் காணப்படுகிறதா என்றால் அங்கே இல்லை என்றுதான் பதில் இருக்கிறது. உயிருள்ள தெய்வத்தை தான் நாம் தேடி வருகிறோம் என்று அவர்கள் நினைத்து தேடி ஓடி வருகிறார்களா என்றால் இல்லை என்கிறதான நிலை பதில்தான் அங்கே குறிப்பாய் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? எதற்காக
என்ன காரியத்துக்காக மனிதன் இறைவனை தேடி திருச்சபைகளுக்கு ஓடி வருகிறான்? நான் இந்த பூமியிலே வாழ வேண்டுமானால் எனக்கு கிருபையை அருளச் செய்வதற்கு அல்லது என்னை பாதுகாத்து இந்த பூமியிலே நான் சுகித்திருப்பதற்கு ஒரு தெய்வ வழிபாடு எனக்கு வேண்டும். அந்த தெய்வ வழிபாடு இவராய் இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும் என்று அவரை பின்பற்றி வருகிறதான கூட்டமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். உண்மையுள்ள தெய்வம் இவர் என்று அவருடைய வழிகளை பின்பற்றி அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கு யாரும் கிடையாது. மாறாக இன்றைய நிலை எவ்விதமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தெய்வம் எனக்கு நன்மை பயத்தது, இந்த தெய்வம் என்னுடைய கஷ்ட காலத்தில் எனக்கு உதவி செய்தது, இந்த தெய்வம் எனக்கு என்னுடைய உபத்திரவங்களிலிருந்து பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது, ஆகவே நான் இந்த தெய்வத்தை பின்பற்றுகிறேன், இந்த தெய்வத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன் என்று அர்ப்பணித்து வருகிறவர்கள் தான் இன்றைக்கு ஏராளமாய் காணப்படுகிறார்களே தவிர ஒருவருடைய மனங்களிலேயும் இருதயங்களிலேயும் இந்த தெய்வத்தை நான் பின்பற்றினால் நித்திய ராஜ்யத்துக்கு நான் சென்றடைவேன் என்கிறதான எண்ணத்தோடு அவர்கள் ஒருவரும் பின்பற்றுவது கிடையாது. இந்த பூமியில் இருக்கிறதான அத்தனை மனிதர்களுடைய எண்ணங்களும் இதுவாகத்தான் காணப்படுகிறது. எந்த ஒரு மனுஷனுடைய எண்ணமும் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணித்து இந்த தெய்வத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன், இந்த தெய்வத்தினுடைய வழிகளை நான் பின்பற்றுகிறேன், இந்த தெய்வத்தினுடைய கிரியைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று யாரும் அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளுவது கிடையாது, பின்பற்றுவது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். வாய்மொழிக்கு வேண்டுமானால் நாம் அனைவரும் சொல்லிக் கொள்ளலாம், நான் பரலோகத்துக்கு போவேன், நான் நித்திய ராஜ்யத்துக்கு போவேன், நான் நித்திய ராஜ்யத்துக்கு போவேன் என்று அனைவரும் நாம் வாய்மொழியாக வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய நோக்கங்கள் என்னவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எதுவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நாம் சிந்திக்கிறதான சிந்தனைகள் எவ்விதமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆதாயத்துக்காகத்தான் நாம் தேவனை இன்றைக்கு தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உண்மையாகத்தானே ஒரு ஆதாயத்துக்காய் இந்த தெய்வத்தை தொழுது கொண்டால் என்னுடைய கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று அந்த தெய்வத்தை இன்றைக்கு தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உண்மையின் நிலை என்ன? இந்த தெய்வத்தை நான் தொழுது கொண்டால் என் கஷ்டத்தை போக்குவார் என்பதற்கு மாறாக உண்மை நிலையாய் நாம் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும்படியாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறவனாய் காணப்படுகிறேன். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறதான நம்மில் எத்தனை பேர் ஆவியோடும் உண்மையோடும் வேதம் சொல்லுகிறபடி நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? தங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நான் தெய்வத்தை தொழுது கொள்வது என் முழு பலத்தின் நிமித்தமாய், என் ஆவியின் நிமித்தமாய் நான் உண்மையோடு தொழுது கொள்கிறேன் என்று தெய்வத்துக்கு முன்பதாய் தன்னுடைய இருதயத்தில் கை வைத்து நீங்கள் யாவராகிலும் சொல்லுவீர்களானால் நீங்கள் உண்மையாய் தொழுது கொள்கிறீர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒருவராலும் இன்றைக்கு சொல்ல முடியாது நான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறேன் என்று. அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? நீ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாத நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறதே இன்றைய காலகட்டத்திலே. அப்படி என்றால் நீ வாரத்தின் முதல் நாளாகிய ஓய்வு நாளிலே ஓடி போய் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன்,
ஆலயத்துக்கு நான் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவனாய் காணப்படுகிறேன். அவருடைய பாடல்களை பாடுவதின் நிமித்தமாய் நான் குதூகலிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறாயே, இந்த உலகத்திலே இது வீணான காரியம்தான் அல்லவா? இது விருதான காரியம்தான் அல்லவா? நேரத்தை நீ செலவழித்து தானே வீணடித்துக் கொண்டுதானே காணப்படுகிறாய். என்றைக்காவது யோசித்தது உண்டா? என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆவியோடும் உண்மையோடும் தான் நாம் தொழுது கொள்ளுகிறோமா என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கடவுளை நாம் ஏன் தேட வேண்டும்? கடவுளை நாம் எதற்காக தேட வேண்டும்? கடவுளை தேடுவதின் நோக்கம் என்னவாய் காணப்பட வேண்டும்? ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளை தேடுவது உலகத்தின் ஆதாயத்துக்காய் அல்ல, இந்த சரீர மேன்மைப்படுத்துவதற்காய் அல்ல, சரீர ஜீவியத்திற்காய் அல்ல. நாம் கடவுளை தேடுவது நித்திய ராஜ்யத்துக்குள் அவரோடு இணைந்திருக்கும்படியாக நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் கடவுளை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். இன்றைக்கு அநேக உபதேசங்கள் பிரித்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரவர்கள் விருப்பத்தின்படி, அவரவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களின்படி யார் யாரெல்லாம் என்னவெல்லாம் போதிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இந்த வேதத்தின் வசனங்களை பிரித்து மாற்றி கூட்டி குறைத்து இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள வார்த்தைகளை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் போதிக்கிறவர்களாய் என்றைக்கு நாம் அர்ப்பணிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் உண்மையாகவே தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற நிலை வரும் என்று நான் குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதற்காக இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம்? அற்ப ஆசைகளுக்காக, அற்ப இந்த ஜீவியத்துக்காக, அற்ப காரியங்களுக்காக இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எதன் பின்பதாக? தெய்வத்தின் பின்பதாக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க, வேதத்திலிருந்து கூட நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு மனுஷன் இவ்விதமாக சொல்லுகிறான். எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 5:2. வாசிங்க. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை நன்றாய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்படுகிறது. இங்கே நடைபெறுகிறதான சம்பவம் என்னவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? மோசே இங்கே பார்வோனுக்கு முன்பதாய் நின்று, அந்த சபை நடுவிலே நின்று பார்வோனிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை என்னோடு கூட அனுப்ப வேண்டும் என்று பார்வோனிடத்திலே அவன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் எவ்விதமாய் சொல்லுகிறான்? நாங்கள் எங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு, நாங்கள் எங்கள் தேவனை தேடுவதற்கு, நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு விழா எடுப்பதற்கு இந்த ஜனங்களை என்னோடு கூட நீ அனுப்ப வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுது, அந்த ராஜாவுடைய வாய்களிலிருந்து, அந்த அரசனுடைய வாய்களிலிருந்து வருகிறதான வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. என்ன வார்த்தை வருகிறது? அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? அவர் யார்ப்பா? நான் ஏன் அவரை தொழுது கொள்ள இந்த ஜனங்களை நான் அனுப்ப வேண்டும்?
என்ன காரியங்களுக்காக இந்த ஜனங்களை நான் அனுப்ப வேண்டும்? அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது என்று இங்கே பார்வன் குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதே நிலைதான், இதே சம்பவம் தான், இதே காட்சிகள் தான் இன்றைய சூழ்நிலையில் கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. இதே சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்விதமான சூழ்நிலை? ஒரு காரியத்தை நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்ற காலகட்டத்திலே நாம் செய்கிறதான பணிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட, அதாவது நமக்கு அறிந்தது போல் சொல்ல வேண்டுமானால் ஓய்வு நாளில் கூட பணி நியமனம் செய்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பணி செய்கிற காலமாய் இன்றைய காலகட்டம் காணப்படுகிறது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது 25-30 வருடங்களுக்கு முன்பதாக பார்ப்போமானால் இந்த ஓய்வு நாளிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே பணி செய்கிறதான ஒரு காலமே இல்லாத காலமாய் காணப்பட்டது. மனுஷனுக்கு 6 நாட்கள் வேலையாய் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையிலே அவன் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக, ஓய்ந்திருப்பதற்காக தங்களுடைய வீடுகளிலே அவன் தங்கி இருக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பதாக. நன்றாய் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக தங்களுடைய தெய்வத்தை தொழுது கொள்வதற்காக ஓய்வு நாளிலே பணி விடுமுறைகள் இன்றைக்கு விடப்பட்டதாய் காணப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட விடுமுறை நாட்களாய் அல்லாமல் அன்றைக்கும் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறதான எத்தனையோ வேலை ஸ்தலங்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. மாற்றம் எப்படி மாறி போயிருக்கிறது? ஒருவேளை நாங்கள் திருச்சபைக்கு செல்ல வேண்டும், தேவனை தொழுது கொள்வதற்கு ஆலயத்துக்கு போக வேண்டும், எங்களுடைய தெய்வத்தை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று கேட்க முற்படுவோமானால் அந்த அதிகாரிகளிடத்திலிருந்து சொல்லப்படுகிறதான வார்த்தை எவ்விதமான வார்த்தையாய் காணப்படுகிறது? ஒரு சில பேர் அனுப்புகிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதிலும் நல்லுள்ளம் படைத்தவர்கள், உங்கள் தெய்வத்தை நீங்கள் தொழுது கொண்டு விட்டு மீண்டுமாய் பணிக்கு வந்தால் பரவாயில்லை என்று நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறதான எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் பிரதானமாய் காணப்படுவது எதுவாய் இருக்கிறது? வேலையை காட்டிலும், வேலையின் நிமித்தமாய் ஈட்டப்படுகிறதான பணத்தை காட்டிலும் தெய்வத்தை தொழுது கொள்வதுதான் முக்கியமா என்று இன்றைய காலகட்டத்தில் கேட்கப்படுகிறதான கேள்வி பிரதான கேள்வியா இன்றைக்கு காணப்படுகிறது. அநேக இடங்களிலே நாங்கள் எங்கள் தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று மோசே பார்வோனிடத்திலே கேட்டபடியே தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் கேட்கிறார்கள். என்னவென்று அவர்கள் கேட்கிறார்கள்? ஓய்வு நாளில் நீங்கள் பணி வைத்திருக்கிறீர்களே, ஞாயிற்றுக்கிழமை வேலை வைத்திருக்கிறீர்களே, நாங்கள் எங்கள் திருச்சபைக்கு சென்று எங்கள் தெய்வத்தை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஒரு சில வேலை ஸ்தலங்களிலே எவ்விதமாக சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை செய்யறதுனால இரட்டத்தனையான சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்கப்படும் பொழுது இதை காட்டிலும் உங்கள் தெய்வத்தை தொழுது கொள்வதிலா நீங்கள் ஆதாயத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று இன்றைக்கு அநேக அதிகாரிகள் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இந்த பார்வோனிடத்திலே கேட்ட பொழுது கூட பார்வோன் அனுப்ப மறுக்கிறான். என்ன காரியம்? அவன் சொல்லுகிறான், அவன் என்னவென்று சொல்லுகிறான்? கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? நான் ஏன் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? நான் ஏன் அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை அனைவரையும்
அவரை தொழுது கொள்ளும்படியாய் அனுப்ப வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் சொல்லுகிறதான காரியம் என்ன? நான் இஸ்ரவேலை போக விடுகிறது இல்லை என்றான். நான் அனுப்ப முடியாது. இன்றைக்கு அநேக நிறுவனங்களில் கூட இதே நிலைதான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் போறதுனால அங்க என்ன பிரயோஜனம்? அங்க போறதுக்கு பதிலா இங்க வந்தீங்கன்னா இரட்டத்தனையான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்படும், இரட்டத்தனையான சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்கப்படும். அந்த பணத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணிக் கொள்ளலாம்? உங்கள் கஷ்டத்திலிருந்து சற்று உயர்வடைந்து கொள்ளலாம். உங்கள் கடன்களை நீங்கள் அடைத்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நம்முடைய மூளையை இன்றைக்கு சலவை செய்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அறியாமலேயே நம்முடைய மூளையை இன்றைக்கு சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் எதுவாய் காணப்படுகிறது தெரியுமா? பார்வோன் இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறான். அவன் என்னவென்று கேட்கிறான்? நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? அவர் யார் என்கிறதான அந்த மகத்துவத்தை அவன் அறியாமல் இருந்தபடியினால்தான் அவர் யார் என்று கேட்கிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஏன் அங்கே பணி செய்ய நியமிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? ஏன் பணிகளை அனுமதிக்கிறார்கள் தெரியுமா? நம்முடைய தேவன் யார் என்று அவர்கள் அறியாத நிலையாய் காணப்படுவதனால்தான். நம்முடைய தேவனின் மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறபடியினால்தான் அவர்களுடைய கேள்வி இதுவாய் காணப்படுகிறது. ஏன் நீங்கள் அங்கே போய் தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும்? மாறாக இங்கு பணி செய்தீர்கள் என்றால் இரட்டத்தனையான சம்பாத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெய்வத்தினுடைய அந்த பலம் தெரியாததினால் அவர்கள் இவ்விதமாய் குறிப்பிடுகிறார்கள். பார்வோன் குறிப்பிட்டது போல. காரியம் என்ன? காரணம் என்ன? எது நிமித்தமாய் பார்வோன் அங்க அறியாதவனாய் காணப்பட்டான்? தேவனுடைய பராக்கிரமத்தின் அவன் தெரியாதவனாய் எது நிமித்தமாய் காணப்பட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்திலே தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தபடியினால்தான். தேவனை மறந்து தங்கள் விருப்பத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக, வாழ்க்கையின் ஆதாயத்துக்காக தேவனை தேடாமல் அவர்கள் என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்கள்? அனுதினமும் தங்களுடைய வேலைகளையே திரும்ப 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 அவர்கள் என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்கள்? செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் பார்வோனுக்கு தேவனுடைய மகத்துவம் தெரியாமல் இருந்தது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறியாதவனாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அவர் எவ்வளவு மகத்துவத்தின் தேவன் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்த மறந்து போனார்கள். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கூட இதே நிலையில் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லாதவர்களா, தேவனுடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துரைக்காதவர்களா, தேவனுடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையிலே காண்பிக்காதவர்களா? புரியுதா உங்களுக்கு? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கும் பொழுது நம்ம போய் கேட்டா வேலைக்கு வந்தா 2 டபுள் சம்பளம் தராங்களே, வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க? காரணம் என்ன புரியுதா? தேவனுடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்காததினால்தான், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நம்மை ஈடுபடுத்தினதினால்தான், தேவனை எதற்காக தொழுது கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ளாமல் தேவனை தேடுகிறேன் தேவனை தொழுது கொள்ளிருக்கிறேன் என்று
மாயைகளின் நிமித்தமாய் தேவனை தொழுது கொண்டிருப்பதினால்தான். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வோன் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை தொழுது கொள்ளும்படியாய் மோசேயோடு கூட அனுப்புகிறான் தெரியுமா? தேவனுடைய மகத்துவங்களை அவன் அறிந்து கொண்ட பொழுது, தேவனுடைய பராக்கிரமத்தை அவன் அறிந்து கொண்ட பொழுது, தேவனுடைய வல்லமைகளை அவன் அறிந்து கொண்ட பொழுது, அவன் பயம் நிறைந்தவனாய், இந்த தெய்வத்துக்கு முன்பதாய் நாம் நிற்க முடியாது, இந்த தெய்வத்துக்கு முன்பதாய் நம்முடைய வல்லமைகளோ நம்முடைய ரதங்களோ ஒன்றும் செய்ய இயலாது என்பதை அவன் அறிந்து கொண்டு, அப்பொழுதுதான் அவன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயோடு தங்கள் தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியாய் அனுப்புகிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம்? கடவுளை நாம் எப்படி தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? யோசித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு தொழுது கொள்வதின் நோக்கம் என்னவா இருக்கிறது? ஆதாயத்துக்காய் இன்றைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆதாயத்துக்காய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்ன ஆதாயம்? இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு, இந்த வாழ்க்கையிலே என்னை உயர்வானவனாய் காண்பித்துக் கொள்வதற்கு, இந்த வாழ்க்கையிலே என்னை மேன்மையுள்ளவனாய் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு ஆதாயத்துக்காய் தெய்வத்தை நாம் தேடுகிறவர்களாய் மாத்திரம்தான் காணப்படுகிறோம். நம்முடைய ஜெபம் எதுவாய் காணப்படுகிறது? என்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் ஆண்டவரே. கடவுளே, எனக்கு தேவை காணப்படுகிறது, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நீ பூர்த்தி செய்தாய் என்றால் நான் உமக்காக இவைகளை அர்ப்பணிக்கிறேன் அல்லது இவைகளை படைக்கிறேன் என்று நம்முடைய தொழுது கொள்ளுதலும் வேண்டுதல்களும் இவ்வண்ணமாகத்தானே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புரியுதா? நம்முடைய தொழுது கொள்ளுதல் எவ்விதமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எனக்கு ஒரு தேவை உண்டு, அந்த தேவையை தேவனே, கடவுளே, எனக்கு நீ அதை நிறைவேற்றி தர வேண்டும். அந்த தேவையை நீ எனக்கு நிறைவேற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை எனக்கு நல்கும் பொழுது, எனக்கு கொடுக்கும் பொழுது, நான் அதிலிருந்து ஒரு பங்காக உமக்கு என்ன பண்ணுகிறேன்? படைக்கிறேன் என்று நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனிடத்திலே ஒப்பந்தம் பண்ணிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைய காலகட்டத்தின் தொழுது கொள்ளுதல் எவ்வண்ணமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இன்றைய காலகட்டத்தின் தொழுது கொள்ளுதல் எந்த விதமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தேவனை தொழுது கொள்ளுகிறதான தொழுது கொள்ளுதல் காணப்படுகிறது. கவனிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் தொழுது கொள்ளுதல் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே. எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே? எனக்கு ஒரு தேவை உண்டு, அந்த தேவையை நீர் பூர்த்தி செய்து ஆசீர்வதித்து கொடுத்தீர் என்றால் அதிலிருந்து ஒரு பங்கை நான் உம்முடைய சமூகத்திலே செலுத்தி விடுகிறேன் என்று என்ன பண்றோம்? ஒப்பந்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் எதிர்பார்ப்பது நம்மிடத்திலிருந்து ஒப்பந்தம் அல்ல. தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது உண்மையும் உத்தமத்தையும் அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தொழுது கொள்ளுதல் இன்றைக்கு எவ்விதமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எவ்விதமாய் இன்றைக்கு தொழுது கொள்ளுதல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? தேவ சமூகத்துக்கு பரமேறிக்குள் போவதற்காக நம்முடைய தொழுது கொள்ளுதல் காணப்படுகிறதா? பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக நான் இந்த தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணத்தோட நாம் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா?
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஆவிக்குரிய ஆத்துமாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ராஜ்யம் ஒன்று. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த பூமியினுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஜீவ வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவைகளின் நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையிலே உயிருள்ள தெய்வத்தை, உண்மையுள்ள தெய்வத்தை நான் தொழுது கொண்டு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன் என்கிறதான உண்மைத்துவத்தோடு நாம் தெய்வத்தை தொழுது கொள்கிறோமா அல்லது ஆதாயத்துக்காய் தொழுது கொள்கிறோமா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே யார் யாரெல்லாம் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை தொழுது கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஒளி வீசப்பட்டவர்களாய் பிரகாசிக்கப்பட்டார்கள். யார் யாரெல்லாம் தெய்வத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் தொழுது கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய வழிகளை பின்பற்றினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த உண்மையுள்ள தெய்வத்தின் நிமித்தமாய் பிரகாசிக்கிற ஒளிகளாய் இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய தொழுது கொள்ளுதல் எவ்வண்ணமாய் காணப்பட வேண்டும்? நம்முடைய தொழுது கொள்ளுதல் எவ்விதமாய் காணப்பட வேண்டும்? கடமைக்காய், ஆதாயத்துக்காய், ஏதோ 10-11 நானும் போயிட்டு திருச்சபையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பாட்டு பாடி அகமகிழ்ந்து மீண்டுமாய் தன் இல்லத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்கிறதான எண்ணத்தோடு இன்றைக்கு தொழுது கொள்வோமானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோபு 21:14-15. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இன்றைக்கு நாம் கூட அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கூட அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் பார்ப்பதற்கு வார வாரம் தவறாமல் நேரம் குறித்த நேரத்திலே திருச்சபைக்கு ஓடி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். திருச்சபையில் இருக்கிறதான அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு ஊழியத்துக்காய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் அதில் பிரயோஜனம் என்ன? நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எதுவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இன்றைக்கு நாம் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நம்ம வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன்
கண்டடைவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் அனைவரும் அந்த வேத வசனங்களை அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு அதிகாலை தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான உண்மை நிலை நம் இருதயத்தில் காணப்படுகிறது? உத்தமத்தின் நிலை நம் இருதயத்தில் காணப்படுகிறது? சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? வேதவசனம் சொல்லுகிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் தேவனை கண்டடைவான் என்று திருவசனம் சொல்லுகிறது. ஆனால் அதிகாலை தேடுவதற்கு மாறாக நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திருச்சபைகளுக்கு ஓடி திருச்சபையிலே சற்று நேரத்தை செலவிட்டு ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் அது எனக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், திருச்சபைக்கு போவதை நான் தவறு என்று சுட்டிக்காட்டவில்லை. திருச்சபைக்கு போக வேண்டும். திருச்சபைகளுக்கு சென்றுதான் தேவனுடைய நாமத்தை புகழ்பாட வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் எந்த நோக்கத்தினால் நாம் போகிறோம் என்பதுதான் இங்கே காணப்பட வேண்டும். எந்த எண்ணத்தோட நாம் போக வேண்டும் என்பதுதான் நாம் தீர்மானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அற்ப ஆதாயங்களுக்காய் நாம் திருச்சபைகளுக்கு ஓடுகிறோமா? அற்ப காரியங்களை நாடி நாம் திருச்சபைகளுக்கு ஓட வேண்டுமா? அற்பங்களுக்காய் நாம் திருச்சபையை தேவனை தொழுது கொள்வதற்காய் ஓட வேண்டுமா என்றால், வசனம் சொல்லுகிறபடி அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறபடி அதிகாலையில் நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுகிறவர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் திருச்சபைக்கு சென்று தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அதில் உங்களுக்கு மிகுந்த ஆதாயம். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அதிகாலையில் தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆவியோடும் நீங்கள் தேடுகிற ஒரு மனிதர்களாய் இருப்பீர்களானால், அந்த உத்தமத்தின் நிமித்தமாய் திருச்சபைகளுக்கு சென்று தேவனை தொழுது கொள்வீர்களானால் அதில் பிரயோஜனம் மிகுதியாய் காணப்படும். அதிகப்படியான ஒரு நிலையாய் காணப்படும். மாறாக தேட வேண்டிய நேரத்தில் விட்டுவிட்டு, எப்படி தொழுது கொள்ள வேண்டியதான நேரத்தில் விட்டுவிட்டு அதிகாலை வேளையிலே தொழுது கொள்ளாமல் வசனம் சொல்லுகிறபடி இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், கைகளை முடக்கிக் கொண்டு கால்களை முடக்கிக் கொண்டு இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று சோம்பேறி உறங்குகிறது போல உறங்கிக் கொண்டில்லாமல் அதிகாலை வேளையிலே தேவனை தொழுது கொள்கிறவன் கண்டடைவான். தேவனை தொழுது கொள்கிறவன் கண்டடைவான். கடவுளை நாம் எதற்காக தேட வேண்டும்? கடவுளை நாம் எதற்காக தொழுது கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தின் அற்ப காரியங்களுக்காய் ஒருபொழுதும் நாம் தொழுது கொள்ளவே கூடாது. அது வீண், அது விருதா. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் நேரத்தை நாம் வீணாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எந்த எண்ணத்தோட தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? எப்படியாகிலும் என்ன போராட்டத்தை போராடியாகிலும் நித்தியராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதே எனக்கு மிகுதியான நன்மையாய் இருக்கும் என்கிறதான எண்ணத்தோட நாம் அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடவுளை நாம் தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பக்தன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நாம் கூட இப்பிரபஞ்சத்திலே நல்ல போராட்டத்தை, எதற்கு? நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்கு நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய், கடவுளை அதிகாலையில் வேளையிலே தேடுகிறவர்களாய், அதிகாலை வேளையிலே கடவுளை தொழுது கொண்டு
அவரை கண்டடைந்தவர்களாய், அவருடைய வழிகளை கண்டடைந்தவர்களாய் ஆலயத்துக்கு சென்று நாம் தொழுது கொள்ள வேண்டுமானால் அது நமக்கு நலமான காரியமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எவ்வண்ணமாக தேட வேண்டும்? எந்த நோக்கத்துக்காய் தேட வேண்டும்? நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தேவனை தேடுகிறேன் என்கிறதான நோக்கத்தோடு நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் காண வேண்டும். அதைதானே இயேசுவும் போதித்தார். இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரு? இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் என்னவாய் காணப்பட்டது? நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டு சிதறி போயிருக்கிறது. நம்முடைய எண்ணங்களை தேவனுக்கு நேராய் திருப்ப வேண்டும் என்றுதான் அவர் போதித்தார். தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்றுதான் அவர் போதித்தவராய் காணப்பட்டார். அவருடைய போதனைகளை பிரதான ஆசாரியர்கள் தவறு என்று சுட்டிக்காட்டினவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவை எதற்காக சிலுவையில் அவர்கள் அறையுண்டார்கள்? இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கான முழுமையான காரியம் என்ன? அவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்பதுதானே இயேசுவின் மீது சாட்டப்பட்டதான குற்றமாய் காணப்பட்டது அல்லவா? இயேசு கிறிஸ்து என்ன தேவதூஷணத்தை அவர் சொன்னார்? பிரதான ஆசாரியர்கள் என்ன குற்றத்தை அவர் மீது சாட்டினார்கள்? பிரதான ஆசாரியர்கள் ஒரு முறைமையின்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், இவ்வண்ணமாகத்தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், இந்த முறைமையின்படிதான் நாம் அவரை என்ன பண்ணோம், கிட்டி சேர வேண்டும் என்று ஒரு முறைமையை அவர்கள் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் என்ன முறையின்படி தேவனை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று முறையிட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனை என்ன கற்பனையாய் காணப்படுகிறது? பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. தேவ கட்டளையிலே ஒரு கட்டளை பிறர் மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. அவைகளை தான் பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தவர்களாய் காணப்பட்டார்கள். யாருக்கு? ஜனங்களுக்கு பிரசங்கித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு திருச்சபையின் நடுவிலே நின்று பிரசங்கிக்கிறார். அவர் எவ்விதமாய் பிரசங்கிக்கிறார்? பிறருடைய மனைவியை இச்சிப்பதை பார்க்கிலும் ஒரு பெண்ணை நீ தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாவே நீ என்ன பண்ணிவிட்டாய்? என்ன பண்ணிட்ட? அவளோடு கூட இசைந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் என்று தேவ சமூகத்திலே நீ தவறு செய்தவனாய், குற்றம் சாட்டப்பட்டனாய் நிலைநிறுத்தப்படுவாய் என்று அவர் போதித்தார். அவர் போதித்தது எப்படி போதித்தார்? பிரமாணம் என்ன சொல்லுகிறது? பிறர் மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லுகிறது. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தாலே நீ அவளோடு கூட சயனித்தாய் என்று என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்பட்டார், போதித்தவராய் காணப்பட்டார். பிரமாணத்தை அவர் என்ன பண்ணாரு? இன்னும் அதிகமாய் நாம் கடைபிடிக்க வேண்டும், உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் போதித்தவராய் காணப்பட்டார். ஆனால் இயேசுவின் மீது சாட்டப்பட்டதான குற்றம் எவ்விதமாய் காணப்பட்டது? இவன் தேவதூஷணம் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். எது தேவதூஷணம்? அவர்களுக்கு எது நலமாய் இருந்தது? பிறருடைய மனைவியை இச்சித்தால் தான் பாவம் என்று அவர்கள் போதித்தார்கள். பிறருடைய மனைவியை தவிர்த்து வேற யாரை இச்சித்தாலும் பரவாயில்லை என்கிறதான எண்ணம் அன்றைக்கு காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதுவும் பாவம் என்று போதித்தார். இன்றைக்கும் இதே நிலைதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் இதே நிலைதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து திருச்சபையிலே காத்திருந்து
ஒரு பாடலை பாடி, 2 பாடலை பாடி தேவ பிரசன்னத்தின் நிமித்தமாய் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தைகள், ஓரிரு வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு விட்டால் மாத்திரம் தேவ சமூகத்தில் நாம் போய்விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருப்போமானால் அது தவறு. அது ஒரு காலகட்டத்துக்கு வேண்டுமானால் தேவைப்பட்டதாய் காணப்பட்டது. எக்காலகட்டத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்த பொழுது. நான் அது தேவையில்லை என்று சொல்லவில்லை, அது ஒரு காலகட்டத்துக்கு தேவைப்பட்டது. ஆம், தேவன் கொடுத்ததான கட்டளை கூட ஒரு காலகட்டத்துக்கு தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பதற்கு அது தேவைப்பட்டதாய் காணப்பட்டது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்து சொல்லுகிறார், ஒரு பெண்ணை, எந்த ஒரு பெண்ணையும் இச்சையோடு நீ பார்த்தாய் என்றால் அந்த பெண்ணோடு கூட நீ பாவம் செய்தாய் என்று, தேவ சமூகத்தில் பாவத்தில் நிலைநிறுத்தப்படுவாய் என்று இயேசு கிறிஸ்து இங்கு போதிக்கிறவராய் காணப்படுகிறார். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு காலகட்டத்தில் வேண்டுமானால் திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே போய் தேவனை தொழுது கொள்வது நமக்கு நலமாயிருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த கடைசி நொடிப்பொழுதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம், எந்த நொடிப்பொழுதில்? கர்த்தருடைய வருகையின் கடைசி நொடிப்பொழுதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் எப்படி, எதற்காக கடவுளை நாம் தொழுது கொள்ள வேண்டும்? அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு பரமேறி போவது எப்படி என்பதை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக நாம் தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு காலத்தில் நாம் தொழுது கொண்டோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய பாவங்கள் ஒரு காலத்தில் நாம் தொழுது கொண்டதின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது அடுத்த கட்டமாக்கிய பரமேறி செல்வதற்கு அதிகாலை வேளையிலே காத்திருந்து தேவ சமூகத்திலே கடவுளை தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏன் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும்? நாம் ஏன் கடவுளை தேட வேண்டும்? நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு கடவுளை நாம் தொழுது கொள்ள வேண்டிய காரியமாய் நிச்சயமாய் காணப்படுகிறது. ஜெபம் செய்வோமா? அண்ட சராசரங்களை படைத்ததான சர்வ லோகத்தின் ராஜாவே, அப்பா, இவ்வளவு நாட்களும் சுவாமி உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் அறியாதவர்களாய் ஏதோ இந்த பூமியிலே எங்களுடைய தேவைகளுக்காய் மாத்திரம் நாங்கள் உம்மை தொழுது கொண்டவர்களாய் காணப்பட்டு விட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான போதனைகள் கூட எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காய் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அவர்கள் போதித்தபடியினால் தான் அவைகளையே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தோம் சுவாமி. ஆனால் உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தமாய், உம்முடைய புதிய பரிமாற்றத்தின் நிமித்தமாய், பிரமாணத்தின் நிமித்தமாய் இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எதற்காக நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டும்? எதற்காக நாங்கள் உம்மை தேட வேண்டும்? எந்த நோக்கத்துக்காக நாங்கள் உம்முடைய வழிகளை நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உம்மை தேட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள் தகுதியாக்கப்படுவதற்கு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. இனி ஒரு காலமும் ஆண்டவரே நாங்கள் பழைய பின்மாற்றத்தில் போகாதபடிக்கு, நிர்விசாரணமாய் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ ஓய்வு நாட்களில் கடமைக்காய் தொழுது கொள்ளாதபடிக்கு, அற்ப ஆதாயங்களுக்காய், உலகத்தின் அற்ப ஆதாயங்களுக்காய் நாங்கள் உம்மை தேடாதபடிக்கு, ஆவியோடும் உண்மையோடும் அதிகாலை வேளையிலே உம்மை தேடி உம்முடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க தகுதியுடையவர்களாய் எங்களை மேம்படுத்திக் கொள்ள ஏதுவானதாய் எங்களுடைய தேடல் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.